சாம்சங்லேருந்து கேலக்ஸி S23 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஹை அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் சாதாரண ஃபோன் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நோட் சீரிஸ் மாதிரி பெண்ணுமே இருக்குது. ஸோ மேலும் பலவிதமான விஷயங்கள் இந்த ஃபோனுக்குள்ள இருக்குது. சாம்சங்கோட அந்த கேலக்ஸி S23 அல்ட்ராவில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. மூணு ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேமால் செஞ்சிருக்காங்க. மேலும் ஃபோனோட பேக் சைட் கிளாஸ் பாடியால் வந்திருக்கு. இந்த கிளாஸ் பாடி வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸ் விக்டஸ் 2 இருக்கு. ஸோ ஸ்கிராச்சோ அல்லது வந்து அவ்வளோ ஈஸியாக உடையவும் செய்யாது. அடுத்தபடியாக ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான குவாட் ஹெச்டி பிளஸ் இன்ஃபினிட்டி OH டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. மேலும் டிஸ்பிளேயோட சைடு ஃபுல்லாமே கர்வாக இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 1 இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கேற்ற ரிஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிடும். மேலும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் இருக்கு. இது போ 1750 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் வருது. கார்னிங் கோல்ட் கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு S Pen சப்போர்ட்டும் வருது. அதாவது ஸ்டைலஸ் பென் உள்ள கொடுக்குறாங்க. அது மூலமா வரையலாம், பல விதமான கெஸ்டர்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அப்படிங்கிற லேட்டஸ்டான ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது 3.36 GHz ஆட்டோ கோர் சிப்செட்டாக வருது. 4 nm ப்ராசஸில் செஞ்சிருக்காங்க. கிராவிஸ்கா அட்ரினோட 740 GPU வருது. ஸோ இப்போதைக்கு இருக்கிறதுலே ஹையர் எண்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து இந்த ஃபோனில் வருது. ஸோ கேமாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதில் பக்காவாக ரன் ஆகும். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 1 TB ஸ்டோரேஜோட வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR 5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. ஸோ நல்ல ஹையரான ஸ்டோரேஜ், அது மட்டும் ரேம் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 12 OSல One UI 5.1 இன்டர்ஃபேஸ் என்னது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 4 கேமரா இருக்கு. மொதல் கேமரா வந்து ஒரு 200 மெம்பர்ஸ்க்கான சாம்சங்கோட ISOCELL HP2 அப்படிங்கிற லேட்டஸ்டான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.1.3 இன்ச்க்கான சென்சார். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் மாதிரியான பல விதமான விஷயங்கள் இருக்கு. இது f1.7 ஆப்பர்ச்சர்ல வருது. இந்த பிரைமரி கேமராவால 8K வீடியோ வந்து 30 ஃப்ரேம் per secondல கேப்சர் பண்ண முடியும் சொல்றாங்க. ரெண்டாவதாக ஒரு 12 மெம்பர்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 10 மெம்பர்ஸ்க்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. 3x வரையும் ஜூம் பண்ணலாம் சொல்றாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. நாலாவதாக ஒரு 10 மெம்பர்ஸ்க்கான பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுக்குறாங்க. f4.9 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த கேமரா மூலமா 10x ஜூம் இருக்கு. இது போக 100xக்கான ஸ்பேஸ் ஜூம் சப்போர்ட் இருக்கு. மேலும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட இருக்கு. இந்த 4 கேமரா மட்டும் இல்லாம இந்த ஃபோன்ல வந்து ஒரு 3D TOF சென்சரும் கொடுக்குறாங்க. அதனால ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் பல விதமான விஷயங்கள் இதில் வந்து சூப்பராக ரன் பண்ண முடியும். மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 12 மெம்பர்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ஒரு பக்காவான ஒரு கேமரா ஃபோனாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹை எண்டான கேப்பபிளான இமேஜஸ் ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் எடுக்க முடியும். மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து IP68 ரேட்டிங் இருக்கு. அதனால தண்ணி போட்டாலும் பிரச்சனை இருக்காது. இந்த ஃபோனுக்கு 5G SNSA சப்போர்ட் இருக்கு. இது போக UWB அப்படிங்கிற அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் NFC மாதிரியான பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபோனோட பேட்டரிஸ் அப்படின்னு பேசும்போது இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ரெகுலரான ஒரு 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். 10 வாட்கான QI வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1,24,999க்கும், 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜோட விலை 1,34,999க்கும் மற்றும் 12GB RAM வித் 1 TB ஸ்டோரேஜோட விலை வந்து 1,54,999 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் அவைலபிள் ஆனோட இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நான் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.